துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். மேலும் அமமுக விரைவிலேயே காணாமல் போய்விடும் என்ற நிலையில் மக்களும் தொண்டர்களும் பேசிக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பலவீனப்படுத்திவிட்டார் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கை நட்சத்திரமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிற புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பற்றி கவலையோடும் அக்கறையோடும் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகிறார் அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். நீங்கள் கட்சி தொடங்கியிலிருந்து உங்களிலிருந்து வெளியேறிக்கொண்டே இருக்கிறார்களே, உங்கள் கப்பலிலே ஓட்டை விழுந்திருக்கிறது, உங்கள் கப்பல் எப்போது மூழ்கும் என்று தெரிந்து கொண்ட தொண்டர்களும் நிர்வாகிகளும் உங்களை விட்டு தப்பித்து பிழைத்து அவரவர்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று வெளியேறிக் கொண்டிருக்கிறார்களே. உறுதியாக சொல்லுகிறேன், இறுதியாக சொல்லுகிறேன், அமமுகவிலே உங்களை தவிர வேறு யாரும் உங்களோடு இருக்க மாட்டார்கள் என்பதுதான் இனி காலம் சொல்ல போகிற தீர்ப்பு. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தமிழக எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் அம்மாவின் புனித ஆட்சி, புரட்சி தலைவரின் புனித ஆட்சியை அமைப்பதற்கு காலம் கணிந்து வந்திருக்கிறது.